மயூரன் சார். இருக்கியாடா? இருக்கேன் சார். சரி, ஓகே, பாப்போமா. ஓம் சார். இன்றைக்கு நாங்க பார்க்க போற வந்து பிரான்ஸ் தேசிய அரசா எழுச்சி பெற்றதை பற்றி பார்க்க போறோம். ஓகே சார். அவ்வகையில வந்து ஐரோப்பிய வரலாறுல வந்து 16ஆம் நூற்றாண்டை தொடர்ந்து தேசிய அரசா வந்து எழுச்சி பெற்ற நாடுகள்ல ஒன்றா வந்து பிரான்ஸ் வந்து காணப்படுது. இந்த பிரான்ஸ வந்து முதலாம் பிரான்சிஸ் முதலாம் பிரான்சிஸ், 8ஆம் சார்ல்ஸ், 11ஆம் லூஜி, 4ஆம் கென்றி, 13ஆம் 14ஆம் லூஜி போன்ற திறமையான மன்னர்களின் செயற்பாடுகளால வந்து பிரான்ஸ் வந்து ஒரு தேசிய அரசா வந்து எழுச்சி பெறுது. சரியா? ஓகே சார். முதலாம் பிரான்சிஸ், முதலாம் பிரான்சிஸ், ஓகே சார். 8ஆம் சார்ல்ஸ், 8ஆம் எட்டாம் சார். சார்ல்ஸ், எட்டாம் சார்ல்ஸ். 11ஆம் லூஜி, ஓகே சார். 4ஆம் கென்றி, ஓகே சார். 13ஆம் 14ஆம் லூஜி போன்ற திறமையான மன்னன் செயற்பாடுல வந்து பிரான்ஸ் தேசிய அரசா மாறுது. சரியா? ஓகே சார். இதுல பிரான்ஸ் தேசிய அரசா வந்து எழுச்சி பெற்றுக் கொள்வதற்கு நூற்றாண்டு போர் வந்து ஒரு பிரதானமான காரணமாக காணப்படுது. இந்த நூற்றாண்டு போரானது 1338 தொடக்கம் 1338 தொடக்கம் 1000 சார். 338 1338 தொடக்கம் 1453, 1338 தொடக்கம் 1453 ஓகே சார். வரையான காலகட்டத்தில் இங்கிலாந்துக்கும் பிரான்சுக்கும் இடையில வந்து நடைபெற்று வந்த யுத்தமே இந்த நூற்றாண்டு போராகும். சரியா? ஓகே சார். இப்போரின் போது பிரான்ஸ்ல வந்து எழுச்சி பெற்ற ஜோன் ஆப் ஆர்க் பிரான்ஸ்ல வந்து எழுச்சி பெற்ற ஜோன் ஆப் ஆர்க் ஜோனா பார்க் என்ற வீரப்பெண்மணி பிரான்சிய தேசத்து மக்களை வந்து ஒன்றுபடுத்தி தேசிய உணர்வை வந்து மக்கள் மத்தியில வந்து என்னது ஊட்டி வாராள். சரியா? ஓகே சார். அதே போன்று பிரான்ஸ்ல இருந்த இங்கிலாந்து தேசவர்களை வந்து இவா வந்து அடித்து விரட்டியோடு மட்டுமல்லாது ஒரே இனம், ஒரே மொழி, ஒரே கலாச்சாரத்தை பின்பற்றுகின்ற பிரான்ஸ வந்து கட்டி எழுப்பி கொண்டாள். சரியா? இதனைத் தொடர்ந்து 1516ஆம் ஆண்டளவில் ஆட்சிக்கு வந்த முதலாம் பிரான்சிஸ் மன்னன் 1516ஆம் ஆண்டளவில் ஆட்சிக்கு வந்த முதலாம் பிரான்சிஸ் மன்னன் பாப்பரசருடைய அதிகாரத்துக்கு உட்பட்டிருந்த பிரான்சினை விடுவித்து வத்திக்கானம் இருந்த பாப்பரசரம் இருக்கின்ற பிரான்சை வந்து விடுவித்துக் கொள்வதற்காக பாப்பரசர்கிட்ட வந்து பிரான்ஸ் இருக்கு, அதை வந்து விடுவித்துக் கொள்வதற்காக வத்திக்கான்ல இருந்த பாப்பரசரோடு சிநேகபூர்வ உறவினை வந்து பேணி பாப்பரசருடன் வந்து என்னது பிரான்ஸ வந்து விடுவிக்க வந்து முற்படுறார். சரியா? ஓகே சார். இதனால் பிரான்சிய மன்னர்கள் வந்து சுயமாக முடிவெடுக்கும் அதிகாரத்தை வந்து பெற்றுக்கொண்டார். சரியா? ஓகே சார். சார் அதை கொஞ்சம் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்களேன் சொன்னது. அதாவது பிரான்சிஸ். 1516ஆம் ஆண்டு முதலாம் பிரான்சிஸ் மன்னன் வந்து பாப்பரசருடைய பிடியில இருந்து பிரான்ஸை வந்து விடுவிக்கணும் என்ற ரீதியில வந்து வத்திக்கான்ல காணப்படுகின்ற பாப்பரசரோட சிநேகபூர்வ உறவினை வந்து மேற்கொண்டு பிரான்ஸை வந்து விடுவிக்கிறான். ஓகே சார். பிரான்சிய மன்னர்கள் வந்து சுயமாக முடிவெடுப்பதற்கு வந்து இவர்கள் வந்து என்னது முற்படினம். சரியா? ஓகே சார்.
முதலாம் பிரான்சிஸை அடுத்து வந்தவன் தான் 8ஆம் சார்ல்ஸ் மன்னன். சரியா? ஓகே சார். இந்த 8ஆம் சார்ல்ஸ் மன்னன் என்ன செய்யறான்னா, நாங்கள் பிரான்சியர்கள் என்ற தேசிய உணர்வை பிரான்சுக்கு என்று தனித்துவமான பலமான ஆட்சியை உருவாக்கி கொண்டான். அதாவது 8ஆம் சார்ல்ஸ் நாங்கள் பிரான்சியர்கள் என்ற தேசிய உணர்வு மக்கள் மத்தியில விதைத்து பிரான்சுக்கென தனித்துவமான பலமான ஆட்சியை உருவாக்குறான். இப்படி உருவாக்கியமையால பிரான்சில் அரசனுடைய அதிகாரம் வளர்ச்சி அடையுது. சரியா? ஓகே சார். அடுத்தது 8ஆம் சார்ல்ஸை அடுத்து ஆட்சிக்கு வந்த முதலாம் லூஜி மன்னனுடைய ஆட்சி காலத்தில் 8ஆம் சார்ல்ஸை அடுத்து ஆட்சிக்கு வந்த முதலாம் லூஜி மன்னனுடைய ஆட்சி காலத்தில் மன்னனுடைய ஆட்சிக்கு எதிராக ஓகே சார். பேர்கண்டி பிரதேசத்தைச் சேர்ந்த பேர்கண்டி பிரதேசத்து பிரபு கலகத்துல ஈடுபட்டு வாரான். சரியா? ஓகே சார். அதாவது 8ஆம் சார்ல்ஸ் மன்னன் ஆட்சி பிறகு முதலாம் லூஜி மன்னனுடைய ஆட்சி காலத்துல பேர்கண்டி பிரதேச பிறகு இவனுக்கு எதிராக கலகத்துல ஈடுபட்டு வாரான். சரியா? ஓகே சார். இவ்வழில மன்னன் தன்னுடைய நிலையான படையை கொண்டு பேர்கண்டி பிரிவினுடைய கலகத்தை அடக்கிறான். இப்படி அடக்கியோடு மட்டுமல்லாது பேர்கண்டி பிரிவினிடம் காணப்பட்ட பிரதேசங்களாக விளங்குகின்ற பேர்கண்டி 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 பிக்கார்டி பிக்கார்டி பேர்கண்டி பிக்கார்டி அச்சுபாஸ் பேர்கண்டி பிக்கார்டி அச்சுபாஸ் ஓகே சார். போன்ற பிரதேசங்களில் இருந்து பிரபுக்களின் அதிகாரம் எழுச்சி வருது. சரியா? ஓகே சார். அதாவது 8ஆம் சார்ல்ஸ் எடுத்து முதலாம் லூஜி மன்னன் ஆட்சி காலத்துல பேர்கண்டி பிரதேச பிறகு ஈடுபட்டு வாரான். இவ்வழில மன்னன் தன்னுடைய நிலையான படையை கொண்டு பேர்கண்டி பிறனுடைய கலகத்தை அடக்கி அவனுடைய ஆட்சி பிரதேசங்களா விளங்குகின்ற பேர்கண்டி பிற்காட்டி அச்சுபாஸ் போன்ற பிரதேசங்களில் இருந்த பிரபுக்களின் அதிகாரமானது எழுச்சி படுத்தப்படுது. சரியா? ஓகே சார். ஓகே சார். இதுல என்ன பிள்ளை ஒன்றுக்கடா, முதலாம் லூஜி இல்ல 11ஆம் லூஜிய சார் அந்த 8ஆம் சார்ல்ஸை எடுத்து இப்ப நான் சொன்ன முதலாம் லூஜி உண்டு. ஓம் சார். அது 11ஆம் லூஜியா சார்? அது 11ஆம் லூஜி. ஓகே சார். ஓகே சார். அது நோட்ஸ்ல ஒன்று போட்டான். அதுக்குள்ள அடுத்த 11ஆம் லூஜியை அடுத்து ஆட்சிக்கு வந்த 11ஆம் லூஜியை அடுத்து ஆட்சிக்கு வந்த 4ஆம் கென்றி மன்னனுடைய ஆட்சி காலத்துல 4ஆம் கென்றி மன்னனுடைய ஆட்சி காலத்துல நிதி நிலைமைகளை சீர்படுத்தி கொள்ளும் பொருட்டு 4ஆம் கென்றி மன்னனுடைய ஆட்சி காலத்துல நிதியை சீர்படுத்தி கொள்ளும் பொருட்டு சல்லி கோமகன் அல்லது சலி எனும் நல் அமைச்சினை நியமித்து சார் சல்லி கோமகன் அல்லது சலி ஓகே சார் எனும் நல் அமைச்சினை நியமித்து தளர்வடைந்து வந்த பொருளாதாரத்தை மேம்படுத்துறான். 4ஆம் கென்றி என்ன செய்யறான்டா, நிதியை சீர்படுத்த சலி கோமனை நியமித்து பொருளாதாரத்தை மேம்படுத்தி கொள்றான். சரியா? ஓகே சார்.
அத்துடன் 1598ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தி 1598ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தி உள்நாட்டில் நிலவி வந்த மத பிரச்சனைகளுக்கு வந்து முற்றுப்புள்ளி வைத்தான். சரியா? சார் இல்லை சார் கொஞ்சம் மறக்க சொல்லுங்க சார். அதாவது வந்து நல்லமைச்சர் நிமித்து நிதி நிலைமை சீர்படுத்தி கொண்டு தொடர்ந்து 1598ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தி உள்நாட்டில் நிலவி வந்த மத பிரச்சனைகளுக்கு வந்து முற்றுப்புள்ளியை வந்து வைக்கிறான். சரியா? ஓகே சார். புரட்டஸ்தாந்துகளுக்கு இப்பிரகடனத்தின் மூலம் மத சகிப்புத்தன்மை அளித்தான். இதுல ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு போடக்கு வா. என்னண்டாடா வெயிட் வெயிட் சொல்லுங்க. வெயிட் வெயிட் என்னடா 1598ஆம் ஆண்டு இருக்கல்லோ, ஓம் சார். அதுக்கு இடையில ஒரு பேர் ஒன்று வரணும்டா. ஒரு நல்ல ஆணை ஒன்று வர கிடக்கு. அதுக்கு நான் சொல்றேங்களா 1598ஆம் ஆண்டு ஒரு நல்ல ஆணை வந்தா பிறகு உள்நாட்டில் நிலவி வந்த மத பிரச்சனைகளை வந்து முற்றுப்புள்ளி வைத்ததோடு புரட்டஸ்தாந்துகளுக்கு இப்பிரகடனத்தின் மூலம் மத சாய்ப்புத்தன்மையை வந்து அளிக்கிறான். அதாவது முன்ன ஒரு பேர் ஒன்று வர நான் பேர் சொல்றேன். ஓகே சார். அது இப்ப சொல்றீங்களா சார்? இதுல விட்டன் இது அந்த புரொட்டஸ்டன்ட் அறிமுகப்படுத்திய பிரகடனத்தின் இடைக்க மூலம். விடு இட வச்சு சொல்றேன். உள்நாட்டில் நிலவி வந்த மத பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்ததோடு ஓகே சார். வைத்ததோடு. புரட்டஸ்தாந்துகளுக்கு இப்பிரகடனத்தின் மூலம் மத சாய்ப்புத்தன்மையை அளித்தான். சார் சரி சார். சார் அந்த 1598 அது சார் அதுல இருந்து சொல்லுங்களேன். 1598ஆம் ஆண்டு ஆம் சார். ஒரு சட்டத்தை வந்து அறிமுகப்படுத்துறான். நல்ல ஆணை சட்டம் தான் சார். அதென்ன இன்னைக்கு பாரு சொல்றேன்டா. ஓகே அறிமுகப்படுத்தி சார். அதுக்கு மட்டும் இடைவெளியை விடு. அறிமுகப்படுத்தி உள்நாட்டில் நிலவி வந்த மத பிரச்சனைகளுக்கு வந்து முற்றுப்புள்ளி வைத்ததோடு புரட்டஸ்தாந்துகளுக்கு இப்பிரகடனத்தின் மூலம் மத சாய்ப்புத்தன்மையை அளித்திருந்தான். சரியா? ஓகே சார். ஓகே சார். முடிஞ்சு. அடுத்த 1598ஆம் ஆண்டு அந்நிய நாடுகளினுடைய தலையீடுகளை வந்து தவிர்த்து கொள்ளும் பொருட்டு சார் அந்நிய நாடுகளின். ஆயிரத்தி தலையீடுகளை வந்து தவிர்த்து கொள்ளும் பொருட்டு ஓகே சார். பெர்வான்ஸ் எனும் உடன்படிக்கையினை இஸ்பானிய நாட்டுடன் செய்து பெர்வான்ஸ் எனும் உடன்படிக்கையை சார். பெர்வான்ஸ் என்ற உடன்படிக்கையை வந்து இஸ்பானிய நாட்டுடன் செய்து அரசியல் ரீதியா பிரான்ஸை வந்து எழுச்சி பெற்றுக்கொள்வதற்கு வழிவகுத்தான். அரசியல் ரீதியா பிரான்ஸை. எழுச்சிப்படுத்த வழிவகுத்தான். ஓகே சார். அடுத்தது கிபி 1610ஆம் ஆண்டு ஓகே சார். 4ஆம் ஹென்றி மன்னன் இறக்க ஓகே சார். இறக்க. 4ஆம் ஹென்றி மன்னன் இறக்க அவனதுடைய மகனான 13ஆம் லூஜி லூஜி. லூஜி சிறு வயதிலே ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொண்டான். ஓகே சார்.
இவன் சிறியவனாக இருப்பதனால் இருப்பதனால் மேரி மெடிசி இவனுடைய ஆட்சியை கவனித்து வந்தாள். ஓகே சார். இவ்வேளையில் மன்னனின் கீழ் தொழிற்பட்டு வந்த தொழிற்பட்டு வந்த ரிச்சல்யூ மசாரின் என்ற திறமையான நல் அமைச்சர்களை நியமித்து சார் என்ன சார்? இவ்வேளையில் மன்னனின் கீழ் தொழிற்பட்டு வந்த ரிச்சல்யூ மசாரின் எனும் திறமையான நல்ல அமைச்சர்களை நியமித்து நியமித்து சார். சார் அந்த ரிச்சல்யூ மசாரின் மசாரி. ஓகே சார். சார் ஓகே சார். நியமித்து பிரான்சினுடைய தளர்வடைந்த பொருளாதாரத்துறையை மேம்படுத்தியதோடு ஓகே சார். பிரபுக்களின் ஆட்சி அதிகாரத்தை அடக்கி 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 ஒடுக்கி அரசனுடைய அதிகாரத்தை வளர்ச்சிப்படுத்தி கொண்டான். சார். ஓகே சார். சரியா? ஓகே சார். அடுத்து 13ஆம் லூஜியை அடுத்து அதுல வந்து இது என்ன 1598ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டன்னு சொன்னேன். ஓம் சார். அது நாண்டிஸ் நல்லாணைய நாண்டிஸ். ஓகே சார். 13ஆம் லூஜி அடுத்து ஆட்சிக்கு வந்த 14ஆம் லூஜி மன்னன் ஆட்சி காலத்தில் பிரான்ஸ் ஒரு தேசிய அரசாக பரிணமித்திருந்தது. 14ஆம் லூஜி மன்னன் காலத்துல பிரான்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா தேசிய அரசா வந்து வருதாம். சரியா? ஓகே சார். அதாவது நானே அரசு என்ற கோட்பாட்டுக்கு இணங்க ஆங்காங்கே சிதறி கிடக்கின்ற பிரபுக்களுடைய அதிகாரத்தை கட்டுப்படுத்தி அரசனுடைய அதிகாரத்தை வளர்ச்சிப்படுத்தியதோடு வெர்சைல்ஸ் என்ற ஆடம்பர இல்லத்தை வந்து கட்டியிருந்தான். என்னண்டா 13ஆம் லூஜி எடுத்து 14ஆம் லூஜி வாரான். இவன் வந்து பிரான்ஸை வந்து தேசிய அரசா வந்து அவனுடைய காலத்துல வந்து பரிணமிக்குது. நானே அரசு என்ற கோட்பாட்டுக்கு நாங்க இவன் செயற்பட்டு வாரான். இவ்வகையில வந்து பிறவுகளுடைய அதிகாரத்தை வந்து கட்டுப்படுத்தி கொண்ட இவன் அரசர்களுடைய அதிகாரத்தை வந்து வளர்ச்சிப்படுத்திய போதிலும் வெர்சைல்ஸ் என்ற ஆடம்பர இல்லத்தை வந்து கட்டியிருந்தான். சரியா? ஓகே சார். இவன் வந்து பொருளாதாரத்துறையை வந்து பெருக்கிக் கொள்வதற்காக கோல்பர்ட் என்ற நிதி அமைச்சரை நியமித்திருந்தான். கோல்பர்ட் என்ற நிதி அமைச்சரை வந்து நியமித்திருந்தான். பொருளாதாரத்துறையை வந்து கோல்பர்ட்
பொருளாதாரத்துறையை வந்து பெருக்கிக் கொள்வதற்காக கொல்பர்ட் என்ற நிதி அமைச்சரை வந்து நியமித்திருந்தான். உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் கைத்தொழிற்சாலைகளை வந்து நிறுவிக் கொள்றான். சரியா? உள்நாட்டில் வெளிநாட்டில் கைத்தொழில் சாலைகளை வந்து நிறுவிக் கொண்டான். சரியா? ஓகே சார். குறிப்பா பிரான்ஸ்ல வந்து கண்ணாடி பீங்கான் போன்ற கைத்தொழிற்சாலைகளை வந்து நிறுவுறான். பிரான்ஸ்ல வந்து கண்ணாடி பீங்கான் போன்ற கைத்தொழிற்சாலைகளை வந்து நிறுவுறான். சரியா? ஓகே சார். அடுத்து அமெரிக்கா, இந்தியா போன்ற வெளிநாடுகளில் குடியேற்ற சபைகளை வந்து நிறுவி இருந்தான். பிரான்ஸ்ல வந்து கண்ணாடி பீங்கான் போன்ற கைத்தொழிற்சாலைகளையும் அமெரிக்கா, இந்தியா போன்ற வெளிநாடுகள்ல வந்து குடியேற்ற சபைகளையும் நிறுவி இருக்கிறான். யார் இந்த 14ஆம் லூஜி? சரியா? இல்ல சார், அமெரிக்கா இந்தியால வந்து குடியேற்ற சபை. சரி சார். அடுத்து இதற்கு சான்றாக வந்து 1664ஆம் ஆண்டு இந்தியாவில் பல இடங்கள்ல வந்து குடியேற்ற சபைகளை நிறுவி பொருளாதாரத்துறையை வளர்ச்சிப்படுத்தி பிரான்ஸை வந்து தேசிய அரசா வந்து ஆக்கி கொள்றான். சரியா? சார் அது கொஞ்சம் மறுபடியும் இதற்கு சான்றாக வந்து 1664ஆம் ஆண்டு இந்தியாவில பல இடங்கள்ல வந்து குடியேற்ற சபைகளை வந்து நிறுவி பொருளாதாரத்துறையை வந்து வளர்ச்சிப்படுத்தி பிரான்ஸை வந்து தேசிய அரசு ஆக்குறான். ஓகே சார். வேலைச்சு முதல்ல வந்து பிரான்ஸ் நூற்றாண்டு போர், இங்கிலாந்து பிரான்ஸ் நூற்றாண்டு போர் இடம்பெற ஜோன் ஆப் ஆர்க் என்ற வீரப்பெண்மணி வந்து என்ன செய்யறாங்க, தேசிய உணர்வு மக்கள் மத்தியில ஏற்படுத்தி ஒரே இன ஒரே மொழி கலாச்சாரத்தை வந்து கொண்ட பிரான்ஸை வந்து கட்டி எழுப்பி கொள்றாள். இதுக்கு பிறகு வந்த முதலாம் பிரான்ஸ் மன்னன் வந்து பாப்பரசருடைய அதிகாரத்தை வந்து விடுவித்துக் கொள்ளும் முகமா வத்திக்கான் பாப்பர் சிநேகபூர்வ உறவை வந்து மேற்கொண்டு பாப்பரசர இருந்து நாட்டை வந்து விடுவித்துக் கொள்றான். பிரான்சினுடைய மன்னராக சுயமாக முடிவெடுக்கும் உரிமை வந்து இவர்களுக்கு கிடைக்குது. முதலாம் பிரான்ஸை எடுத்து வந்த 8ஆம் சார்ல்ஸ் மன்னன் என்ன செய்யறான்டா, நாங்கள் பிரான்சியர்கள் என்ற தேசிய உணர்வை வந்து ஏற்படுத்தி பிரான்சுக்கு தனித்துவமான பலமான ஆட்சியை வந்து உருவாக்கி கொண்டான். பிரான்சில் அரசனுடைய அதிகாரமானது வளர்ச்சி வருது அவனுடைய காலத்துல, 8ஆம் சார்ல்ஸினுடைய காலத்துல. 8ஆம் சார்ல்ஸை எடுத்து வந்த 11ஆம் லூஜிமனுடைய ஆட்சி காலத்துல வந்து பேர்கண்டி பிரதேச பிறகு வந்து கலகத்துல வந்து ஈடுபட்டு வாரான். இவ்வழியில வந்து அவனுக்கு எதிராக படையெடுத்து போய் பேர்கண்டி பிரதேச பிறகுட்ட காணப்பட்ட பேர்கண்டி, பிற்காட்டி, அச்சுபாஸ் போன்ற பிரதேசங்களை வந்து கைப்பற்றியோடு அங்கிருந்த பிரபுக்களின் அதிகாரம் வந்து எழுச்சி பெறுது. 11ஆம் லூஜியை அடுத்து வந்த 4ஆம் கென்றிமனுடைய ஆட்சி காலத்துல வந்து நிதி நிலைமைகளை வந்து சீர்படுத்திக் கொள்ளும் முகமாக சல்லி அல்லது சல்லி கோமகன் எனும் நல்ல அமைச்சரை வந்து நியமித்து தளர்வடைந்திருந்த பொருளாதாரத்தை வந்து வளர்ச்சிப்படுத்துறான். இதனைத் தொடர்ந்து 1590 சார் அது 11ஆம் லூஜி காலத்துல தானே சார் அது நடக்குது. அந்த 11 எதை கேக்குறீங்களா இப்ப சார்? அந்த சல்லி மோகன் அல்லது சலி அது இல்ல அது 11ஆம் லூஜியை அடுத்து வந்த 4ஆம் கென்றி மன்னன் காலத்துல. சரி சார். முதலாம் 8ஆம் சார்ல்ஸ், அதுக்கு பிறகு 11ஆம் லூஜி. 11ஆம் லூஜில வந்து பேர்கண்டி மீது படையெடுக்கிறான் 11ஆம் லூஜி. 11ஆம் லூஜி அடுத்து வந்தவன் தான் 4ஆம் கென்றி. 4ஆம் கென்றிமனுடைய காலத்துல வந்துதான் சல்லி கோமன் மற்றும் சலி என நிதி அமைச்சரை கொண்டு பொருளாதாரத்தை வந்து மேம்படுத்துறான். 1598ஆம் ஆண்டு நாண்டிஸ் நல்லாணையை வந்து அறிமுகப்படுத்தி உள்நாட்டுல வந்து காணப்பட்ட மத பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்ததோடு புரட்டஸ்தாந்துகளுக்கு இப்பிரகடனத்தின் மூலம் மத சகிப்பு தன்மையை அளித்திருந்தான். இதனைத் தொடர்ந்து 1598ஆம் ஆண்டு அந்நிய நாடுகளுக்கு இடையில தலையிட வந்து தவிர்த்து கொண்டதோடு மட்டுமல்லாது வெர்வான்ஸ் எனும் உடன்படிக்கை வாயிலாக இஸ்பானிய நாட்டுடன் வந்து அரசியல் ரீதியா பிரான்ஸை வந்து எழுச்சிப்படுத்திக் கொள்றான். இதனைத் தொடர்ந்து கிபி 1610ஆம் ஆண்டு 4ஆம் கென்றி மன்னன் இறக்க 13ஆம் லூஜி வந்து வாரான். இந்த 13ஆம் லூஜி வந்து சிறியவனாக காணப்பட்டமையால வந்து தாய்
மேரி மெடிசி வந்து ஆட்சியை வந்து கவனித்து வாராள். இவ்வேளையில் மன்னனின் கீழ் செயற்பட்டு வந்த ரிச்செல்யூ மசாரினின் திறமையான அமைச்சர்கள் வந்து நியமித்து பிரான்சில் தளர்வடைந்த பொருளாதாரத்துறையை வந்து மேம்படுத்திக் கொள்றான். பிரபுக்கள் அதிகாரத்தை வந்து அடக்கி ஒடுக்கி அரசனுடைய அதிகாரத்தை வந்து வளர்ச்சிப்படுத்தி கொள்றான். 13ஆம் லூஜி அடுத்து வந்த 14ஆம் லூஜிமனுடைய ஆட்சி காலத்துல வந்து பிரான்ஸ் ஒரு தேசிய அரசா வந்து கிட்டத்தட்ட பரிணமிக்குது. அதாவது நானே 14ஆம் லூஜி வந்து என்ன செய்யறான்டா, நானே அரசு என்ற கோட்பாட்டை வந்து கூறி ஆங்காங்கே சிதறி கிடக்கின்ற பிரபுக்களுடைய அதிகாரத்தை வந்து கட்டுப்படுத்தி அரசனுடைய அதிகாரத்தை வந்து வளர்ச்சிப்படுத்துறான். அவ்வகையில வந்து வெஸ்டார் சைல்ஸ் என்ற ஆடம்பர இல்லத்தை வந்து கட்டி இருக்கிறான். இதனைத் தொடர்ந்து பொருளாதாரத்துறையை வந்து என்ன பெருக்கிக் கொள்வதற்காக கொல்பேர்ட் என்ற நிதியமைச்சர் நியமித்து கொல்பேர்ட் என்ற நிதியமைச்சரை வந்து நியமித்து பொருளாதாரத்துறையை மேம்படுத்தி கொண்டது மட்டுமல்லாது உள்நாட்டிலும் வெளிநாட்டிலேயும் வந்து என்னது கைத்தொழில் சாலைகளை வந்து நிறுவுறான். சரியா? ஓகே சார். பிரான்ஸ்ல வந்து கண்ணாடி பீங்கான் போன்ற கைத்தொழில் சாலைகளை அமெரிக்கா, இந்தியா போன்ற வெளிநாடுகளை வந்து குடியேற்ற சபைகளை வந்து உருவாக்குறான். குறிப்பாக 1664ஆம் ஆண்டு இந்தியாவில வந்து பல இடங்கள்ல வந்து குடியேற்ற சபைகளை வந்து நிறுவி ஓமடா 1664 1664. ஓகே சார். நான் பிழையா போட்டேன் சார். என்ன போட்டீங்க? 1674 போட்டேன் சார். இல்ல, 1664ஆம் ஆண்டு இந்தியாவில வந்து பல இடங்கள்ல வந்து குடியேற்ற சபைகளை வந்து நிறுவி பொருளாதாரத்துறையை வளர்ச்சிப்படுத்துறான். இவ்வளவும் தான் பிரான்சினுடைய தேசிய அரசு வளர்ச்சிக்கு நாங்க பார்ப்போம். சரியா? ஓகே சார். அடுத்த இங்கிலாந்தினுடைய தேசிய அரசனுடைய வளர்ச்சி. சரியா? இங்கிலாந்து வந்து எப்படி தேசிய அரசா வந்து எழுச்சி பெறுதுண்டா, ஐரோப்பிய வரலாறுல தேசிய அரசா எழுச்சி பெற நாடுகளில் இங்கிலாந்து ஒன்றாக காணப்படுது. குறிப்பா வந்து இதனுடைய எழுச்சிக்கு வந்து ஒன்று அமைவிடத்தினுடைய சிறப்பை நாங்க நோக்கலாம். அடுத்த நூற்றாண்டு போர், ரோஜாப்பூ யுத்தம் மற்றும் 7ஆம் 8ஆம் கென்றினுடைய செயற்பாடுகள். சரியா? ஓகே சார். அமைவிடம் ஒன்று, நூற்றாண்டு போர் ஒன்று, ரோஜாப்பூ யுத்தம் ஒன்று மற்றும் 8ஆம் 7ஆம் கென்றினுடைய செயற்பாடுகள் வந்து காரணம். சரியா? ஓகே சார். 3 காரணம் தானே சார்? ஓ, ஓகே சார். இங்கிலாந்து தேசிய அரசா எழுச்சி பெற அமைவிட காரணியே செல்வாக்கு செலுத்திய. குறிப்பா வந்து ஐரோப்பிய கண்டத்துல வந்து இங்கிலாந்து தேசமானது ஆங்கில கால்வாயினாலும் வட கடலினாலும் பிரிக்கப்பட்டு ஒரு தனித்துவமிக்க நாடாகவும் தனி தீவாக வந்து இங்கிலாந்து வந்து காணப்படுது. சரியா? ஓகே சார். ஆங்கில கால்வாயால் அதுதான் சார், சொல்லுங்க. ஆங்கில கால்வாயினாலும் வட கடலினாலும் பிரிக்கப்பட்டு, நீங்க மெப்பாக்க விளங்கும், ஆங்கில கால்வாயாலும் வட கடலாலும் பிரிக்கப்பட்டு ஓகே சார், பிரிக்கப்பட்டு தனி தீவாக வந்து காணப்படுது. சரியா? தனி தீவாகவும் நாடாகவும் காணப்படுது. ஓகே சார். இதனால வந்து அரசியல் பொருளாதார ரீதியில வந்து தேசிய அரசா வந்து எழுச்சி பெறுது இங்கிலாந்து. சரியா? ஏனென்றா தனி தீவா காணப்பட்டமையால வந்து அண்டைய தீவினுடைய தொல்லைகள் வந்து அதிகளவாக காணப்படாது. சுயமா வந்து முடிவெடுத்து ஒரு முடிவை வந்து செயற்படுத்தலாம் என்ற ரீதியிலையும் மன்னன் தனக்கான அதிகாரத்தை வந்து ஒரே இனம், ஒரே மொழி, ஒரே கலாச்சாரத்தை பின்பற்றுகின்ற அதிகாரமிக்க மன்னனாகவும் மக்கள் கூட்டம் ஒரே மாதிரி இருக்கக்கூடியமையால வந்து இங்கிலாந்து வந்து தேசிய அரசா வந்து எழுச்சி வருது. சரியா? சார், வளைஞ்சி இங்கிலாந்து சார், இந்த மெப் மார்க்கிங் வந்து யூடியூப்ல இருக்கா சார் உங்களோட? ஓமடா இருக்கடா, நான் லிங்க் போட்டுனா தானே, நீனும் பாக்கலையே. இல்ல சார், சரி சார், நான் பார்க்கல போல. சரி சரி, நான் திருப்பி போறேன். இன்றைக்காது பேர் இன்றைக்கு மறந்து கூட திருப்பி கேட்காத. அடுத்த வந்து நூற்றாண்டு போரும் ஒரு காரணமாம். சரியா? ஓகே சார். அதாவது 1338, இதாவது ஒழுங்காளுது 1338 தொடக்கம் 1453, 1338 தொடக்கம் 1453 வரையான காலகட்டத்துல இங்கிலாந்துக்கும் பிரான்சுக்கு வரையான காலகட்டத்தில் இங்கிலாந்துக்கும் பிரான்சுக்கும் இடையில வந்து நூற்றாண்டு போர் வந்து இடம்பெறுது. சரியா? ஓகே சார். இப்போர்ல வந்து பிரான்ஸ்ல இருந்த ஆங்கிலேய தேசத்தவர்கள் வந்து அடித்து விரட்டப்படின. நாங்க ஏற்கனவே பார்த்தோம் தானே. ஆமாம் சார்.
அடித்து விரட்டப்பட்ட காரணத்தால் ஒரே தேசம் என்ற தேசிய உணர்வினை இங்கிலாந்து மக்கள் வந்து பெற்றுக்கொண்டனர். அங்க அடிச்சு விரட்ட இவர்களுக்கு வந்து கோபம் ஏற்பட்டு நாங்களும் ஒரே தேசம் ஒரே மொழி என்ற இது வந்து ஏற்படுது. சரியா? ஆமாம் சார், வாங்கிச்சு. பிரான்ஸ்ல இருந்து அடு திருப்பி வந்துட்டாங்க இங்கிலாந்துக்கு. ஓ, பிரான்ஸ் வந்து அடிச்சு விரட்ட இங்க இங்கிலாந்துக்காரங்க அங்க இருந்து இங்கிலாந்துக்காரங்க இங்க வந்துட்டாங்க. சரியா? ஓகே சார். அவர்களும் இங்க நாங்களும் ஒரே தேசம் என்ற இதுல வந்து தேசிய உணர்வு கொண்டு எழுச்சி பெறணும். சரியா? ஓகே சார். அடுத்து நோமண்டி பிரதேசத்து குறுநில அரசர்கள் வந்து எழுச்சி பெற்று இங்கிலாந்தில் உள்ள பெருமளவான பிரபுக்களின் அதிகாரத்தை வந்து கட்டுப்படுத்தினோம். சரியா? நோமண்டி பிரதேசத்து குறுநில அரசர்கள் வந்து என்ன செய்யணும்டா, இங்கிலாந்துல காணப்பட்ட பிரபுக்களுடைய அதிகாரத்தை வந்து கட்டுப்படுத்தி அரசனுடைய அதிகாரத்தை வந்து வளர்ச்சிப்படுத்தினோம். சரியா? ஓகே சார். இவ் ஆட்சியானது நீண்ட காலம் வந்து நிலைத்திருக்கலையாம் இங்கிலாந்துல. சரியா? ஓகே சார். இவ் அந்த இவ் அரசு வந்து சிறிது காலத்தில் தளர்வடைந்து கொண்டது. எனினும் ரோஜாப்பு யுத்தத்தை தொடர்ந்து அரசர்கள் வந்து எழுச்சி பெற்றுக்கொள்ள என்னண்டா, நோமண்டி பிரதேசத்துல காணப்பட்ட குறுநில அரசர்கள் வந்து எழுச்சி பெற்று இங்கிலாந்துல காணப்பட்ட பிரபுக்களை வந்து அடக்கினாலும் அந்த ஆட்சி வந்து நிலையாக இருந்து நிக்கல. சரியா? ஓகே சார். பேருந்து ரோஜாப்பு யுத்தத்தின் போது இது வந்து அரசர்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா எழுச்சி பெறினோம். சரியா? ஓகே சார். இப்ப நூற்றாண்டு போரை தொடர்ந்து ரோஜாப்பு யுத்தத்தை பற்றி பார்ப்போம். ரோஜாப்பு யுத்தம் என்ற உள்நாட்டு கிளர்ச்சி இங்கிலாந்து தேசிய அரசாக கொண்டு எழுச்சி பெற்றுக் கொண்டது. அதாவது 1455ஆம் ஆண்டு சார் ஜோர்ஜ் வம்சத்தினர் வெள்ளை ரோஜா பூவினையும் வெள்ளை ரோசா பூவினையும் ஓகே சார். லங்காஸ்டர் வம்சத்தினர் வந்து சிவப்பு ரோசா பூவினையும் ஜோர்ஜ் வம்சத்தினர் வந்து வெள்ளை ரோசா பூவினையும் லங்காஸ்டர் வம்சத்தினர் வந்து சிவப்பு ரோசா பூவினையும் அணிந்து இரண்டு பிரபுத்துவ குடும்பங்கள் வந்து ஒன்றுக்கு ஒன்று எதிராக வந்து போராடி வந்தனர். சரியா? ஓகே சார். ஓகே சார். இப்ப விளங்கிச்சு சார். இப்ப குறுநில மன்னர்கள் ஜோர்ஜ் வம்சத்தினர் வந்து வெள்ளை ரோசா எனவும் லங்காஸ்டர் வந்து சிவப்பு ரோசா எனவும் ரெண்டும் வந்து என்ன போராடி வரினம். ரெண்டு பேருக்கு இடையில வந்து இந்த போர் வந்து போர் மாதிரி ஒரு எதிர்ப்பு வந்து ஏற்படுது. சரியா? ஓகே சார். லங்காஸ்டர் பிரிவை சேர்ந்த 7ஆம் ஹென்றி மன்னன் எழுச்சி பெற்று ஜோக்ஸ் வம்சத்தை வந்து தோக்கடிக்கிறான். சரியா? ஓகே சார். லங்காஸ்டர் பிரிவை சேர்ந்த 7ஆம் ஹென்றி மன்னன் ஓகே சார். எழுச்சி பெற்று ஜோர்ஜ் வம்சத்தை வந்து தோக்கடிக்கிறான். சரியா? தோக்கடித்த பிறகு தியூடர் எனும் புதியதோர் வம்சத்தை வந்து உருவாக்குறான். சரியா? ஓகே சார். கிபி 1485ஆம் ஆண்டு 7ஆம் ஹென்றி மன்னனால் தொடங்கப்பட்ட கிபி 1485ஆம் ஆண்டு 7ஆம் ஹென்றி மன்னனால் தொடங்கப்பட்ட தியூடர் எனும் புதிய வம்சத்தை ஆரம்பமே இங்கிலாந்து தேசிய அரசா எழுச்சி பெற்றுக் கொள்ளுது. சரியா? கிபி 1485ஆம் ஆண்டு 7ஆம் ஹென்றி மன்னன் வந்து என்னது இந்த ஜோர்ஜ் வம்சத்தை தோக்கடிச்சு தியூடர் எனும் வம்சத்தை வந்து உருவாக்குறான். இந்த செயல் வந்து
இங்கிலாந்து வந்து தேசிய அரசா வந்து எழுச்சி பெற்றுக் கொள்றதுக்கு வந்து என்னது ஒரு முதலாவது படிநிலையாக வந்து காணப்படுது. சரியா? ஓகே சார். இவன் வந்து ஆட்சி பீடம் ஏறிய பின் ஸ்டார் சேம்பர் என அழைக்கப்படுகின்ற ஸ்டார் சேம்பர் என்று அழைக்கப்படுகின்ற நட்சத்திர அவயத்தை கொண்டு பிரபுக்களின் ஆட்சி அதிகாரத்தை வந்து அடக்கி அரசனுடைய அதிகாரத்தை வந்து எழுச்சிப்படுத்திக் கொள்றான். சரியா? சார் அவர் ஆட்சி பீடம் ஏறினாலும் என்ன சார் செய்யறாரு? இவர் வந்து என்னது ஆட்சி பீடம் ஏறுறார். தியூடரனும் வம்சத்து தான் வந்து ஏறுறார். இவர் முதல் படிநிலையா ஏறுறார். ஓகே சார். இவர் வந்து ஸ்டார் சேம்பர் என்று அழைக்கப்படுகின்ற நட்சத்திர அவயத்தை கொண்டு பிரபுக்களுடைய அதிகாரத்தை கட்டுப்படுத்தி அரசர்களுடைய அதிகாரத்தை வந்து எழுச்சிப்படுத்துறார். சரியா? ஓகே சார். 7ஆம் கென்றி மன்னனை தொடர்ந்து வந்தவன் தான் 8ஆம் கென்றி மன்னன். சரியா? ஓகே சார். அடுத்தா சார்? 8ஆம் கென்றி மன்னன் 1509. சார் 1509. ஓகே சார். 8ஆம் கென்றி மன்னன் கர்தினால் உல்ரிச் என்று அழைக்கப்படும் நிதி அமைச்சனை வந்து நியமித்து இங்கிலாந்தின் பொருளாதாரத்துறையை வந்து வளர்ச்சிப்படுத்துறான். கர்தினால் உல்ரிச். கர்தினால் ஊல்சி அல்லது உல்ரிச். கர்தினால் உல்ரிச் என்று போடு. உல்ரிச் எனும் நிதி அமைச்சனை வந்து நியமித்து இங்கிலாந்தின் பொருளாதாரத்துறையை வந்து வளர்ச்சிப்படுத்திக் கொள்றான். சரியா? ஓகே சார். இவன் பாப்பாண்டவரின் அதிகாரத்தின் கீழ் இருந்த இங்கிலாந்தை வந்து விடுவித்துக் கொள்வதற்காக 1534 உயராண்மை சட்டம் அல்லது மேலாண்மை சட்டத்தை வந்து பாராளுமன்றத்தின் உதவியை நாடி இந்த சட்டத்தை வந்து அமுல்படுத்தி இங்கிலாந்தை வந்து தேசிய அரசு ஆக்குறான். சரியா? ஓகே சார். சரியா? ஓகே சார். சார் அந்த சட்டத்தோட பேர் என்ன சார்? உயராண்மை சட்டம் அல்லது மேலாண்மை சட்டம். ஓகே சார். இங்கிலாந்து வந்து அமைவிடம் ஒன்று என்னது அமைவிடத்தை நாங்க நோக்குறோம்டா ஆங்கில கால்வாயிலும் வடகடலாலும் பிரிக்கப்பட்டமையால வந்து ஒரு தனித்தீவா தனி நாடாக காணப்பட்ட ஒன்று காரணம். அடுத்த நூற்றாண்டு போர் வந்து ஏற்படுது. இதால வந்து என்னது பிரான்ஸ்ல காணப்பட்ட ஆங்கிலேய தேசம் வந்து அடித்து விரட்டப்பட்டமையால வந்து அவர்கள் ஆங்கிலேயர்களும் வந்தது இங்கிலாந்துல வந்து ஒரே தேசம் என்ற கொள்கையில வந்து இவர்களும் வந்து உணர்வுடன் வந்து செயற்பட்டு வரணும். அடுத்த நோமண்டி பிரதேச பிரபு எனது குறுநில ஆட்சியாளர்கள் எழுச்சி நோமண்டி பிரதேசத்து பிறகு வந்து குறுநில ஆட்சியாளர் எழுச்சி இங்கிலாந்தில் பெரும்பாலான பிரபுக்களோட அதிகாரத்தை வந்து கட்டுப்படுத்தி அரசனுடைய அதிகாரத்தை வந்து இவன் வந்து வளர்ச்சிப்படுத்துறான். என்றாலும் அந்த ஆட்சி முறை வந்து நீண்ட கால நிலைத்து வைக்கல. பின்னர் வந்து நூற்றாண்டு போரினை தொடர்ந்து ரோஜாப்பூ யுத்தத்தால வந்து இது வந்து இந்த ஆட்சி முறை வந்து சரியா வருது. சரியா? ஓகே சார். அடுத்த ரோஜாப்பூ யுத்தம் 1455 ஜோர்ஜ் வம்சத்துக்கும் லங்காஸ்ட வம்சம் வந்து ஜோர்ஜ் வந்து வெள்ளை ரோசா, லங்காஸ்ட் வந்து சிவப்பு ரோசா இடையில வந்து என்னது போராட்டம் வந்து இடம்பெறுது. இந்த போராட்டத்துல வந்து லங்காஸ்டரை சேர்ந்த 7ஆம் ஹென்றி மன்னன் வந்து ஜோர்ஜ் வம்சத்தை சேர்ந்த ஜோர்ஜ் வம்சத்தை வந்து தோக்கடித்து ஒரு புதிய வம்சத்தை உருவாக்குறான், தியூடர் எனும் வம்சம். இது கிபி 1485 7ஆம் ஹென்றி தியூடர் வம்சத்தை வந்து உருவாக்கினதுக்கு பின்னர் இது வந்து என்னது தேசிய அரசு ஆகிறதுக்கு ஒரு முதல் படியா வந்து காணப்படுது இங்கிலாந்து. இதன் பின்னர் வந்து ஸ்டார் சேம்பர் என்று அழைக்கப்படுகின்ற நட்சத்திர அவயத்தை கொண்டு பிரபுக்களுடைய அதிகாரத்தை வந்து கட்டுப்படுத்திக் கொள்றான். இதனைத் தொடர்ந்து 7ஆம் ஹென்றி எடுத்து வந்தவன் 8ஆம் ஹென்றி இவன் வந்து கர்தினால் உல்ரிச் என்று அழைக்கப்படும் நிதியமைச்சை கொண்டு பொருளாதாரத்துறையை வந்து வளர்ச்சிப்படுத்தியை தொடர்ந்து அதிகாரத்தின் என்ன பாப்பாண்டவற்ற அதிகாரத்தில்தான் இங்கிலாந்து வந்து காணப்படுது. அந்த அதிகாரத்தின் ஊடாக அந்த அதிகாரத்தை வந்து இல்லாம செய்து இங்கிலாந்தை வந்து அரசின் தலைமையில வந்து கொண்டு வரதுக்காக தேசிய சாக்குவதற்காக உயராண்மை சட்டம் இல்ல மேலாண்மை சட்டத்தின் ஊடாக வந்து பாராளுமன்றத்தின் உதவியோட வந்து இங்கிலாந்தை வந்து தேசிய அரசா எழுச்சிப்படுத்தி கொள்றான். சரியா? சரி. ஓகே.
மத சீர்திருத்தத்தின் காரணம் மட்டும் பாப்போமா? ஓகே சார். உம் அதாவது மத சீர்திருத்தம் நாங்க நோக்குவோம் என்றால் சமய சீர்திருத்தங்கள்ல ஒன்றா வந்து இந்த மத சீர்திருத்தம் வந்து காணப்படுது. குறிப்பாக 15ஆம் 16ஆம் நூற்றாண்டளவில் கத்தோலிக்க மதத்தில் காணப்பட்ட குறைபாடுகளை வந்து களைந்து கொள்வதற்காக தோற்றம் பெற்ற இயக்கமே மத சீர்திருத்த இயக்கம். இச்சீர்திருத்தமானது புரட்டஸ்தாந்து மக்களால் தோற்றுவிக்கப்பட்ட காரணத்தால் புரட்டஸ்தாந்து சீர்திருத்த இயக்கம் என அழைக்கப்படுது. அதாவது கத்தோலிக்க மதத்துல வந்து காணப்பட்ட குறைபாடுகளை வந்து களைந்து மக்களுக்கு வந்து வெளிப்படுத்தவும் அந்த குறைபாடுகளை வந்து நிவர்த்தி செய்து தாங்களொரு எனது மதத்தை வந்து உருவாக்கின புரட்டஸ்தாந்து மதம். அந்த புரட்டஸ்தாந்து மக்களை வந்து உள்ளடக்கிய ஒரு சீர்திருத்தம் தான் இந்த புரட்டஸ்தாந்து சீர்திருத்தம். சரியா? ஓகே சார். இந்த ஜேர்மன்ல ஏற்பட்ட இந்த மத சீர்திருத்தம் வந்து யாரால? ஜேர்மன்ல வந்து மார்ட்டின் லூதரால வந்து தோற்றம் பெற்றுக் கொண்ட இந்த மத சீர்திருத்தம் பின்னர் இங்கிலாந்து, சுவிட்சர்லாந்து, ஒல்லாந்து, பொஹிமியா, பிரான்ஸ் போன்ற நாடுகள்ல பரவலடையுது. ஜேர்மன்ல வந்து மார்ட்டின் லூதரால தான் இந்த புரட்டஸ்தாந்து இயக்கம் வந்து தோற்றம் பெறுது. பின்னர் ஓகே சார். இங்கிலாந்துலையும் பிரான்சிலையும் ஒல்லாந்திலையும் பொஹிமியாவிலையும் இந்த புரட்டஸ்தாந்து இது வந்து பரவலடையுது. சரியா? சார் இங்கிலாந்து, பிரான்ஸ், சுவிட்சர்லாந்து. இங்கிலாந்து, சுவிட்சர்லாந்து, ஒல்லாந்து, பொஹிமியா, பிரான்ஸ். ஓகே சார். அடுத்தது மத சீர்திருத்தத்துக்கான காரணங்களை நாங்க பார்ப்போம். இந்த மத சீர்திருத்தத்துக்கான காரணத்தை வந்து அரசியல், பொருளாதார, சமூகம் ரீதியாக நாங்க பிரித்து நோக்கலாம். ஐரோப்பிய வரலாறுல மத சீர்திருத்தம் தோற்றம் பெறுவதற்கான காரணங்களை நாங்க நோக்குவோம் என்றால் ஒன்று திருச்சபையில வந்து காணப்பட்ட ஊழல். அடுத்தது பாப்பரசன்ற வரி விதிப்பு தவறு. திருச்சபையில காணப்பட்ட ஊழல்கள். அடுத்தது பாப்பரசர்களின் வரி விதிப்பு தவறு. அடுத்தது ஆடம்பர சுகபோக வாழ்க்கை, எல்லையற்ற அதிகாரங்கள். ஆடம்பர சுகபோக வாழ்க்கை, எல்லையற்ற அதிகாரங்கள், சிலுவை போர், நாடுகான் பயணம். சரியா? திருச்சபையில் காணப்பட்ட ஊழல்கள், பாப்பரசரின் வரி விதிப்பு தவறு, ஆடம்பர சுகபோக வாழ்க்கை, எல்லையற்ற அதிகாரங்கள், சிலுவை போர், நாடுகான் பயணம். எல்லையற்ற அதிகாரங்கள், சிலுவை போர், நாடுகான் பயணம் போன்ற பல்வேறு காரணங்கள் வந்து இருந்த போதிலும் பாவ மன்னிப்பு பத்திர விற்பனையை உடனடி காரணமாக கொண்டு மத சீர்திருத்தம் வந்து ஏற்படுது. சரியா? சரி, இதான் சார் பாவ மன்னிப்பா? பாவ மன்னிப்பு புத்தகம் பத்திர விற்பனை, பாவ மன்னிப்பு பத்திர விற்பனை. பத்திரிகை தானே சார்? அதான் பாவ மன்னிப்பு பத்திர விற்பனை இல்ல பத்திரிகை விற்பனை ஒன்றுதான். பத்திரம்னா அந்த இதைத்தான் சொல்லுவோம், நியூஸ் பேப்பர் அப்படித்தான் சொல்லுவோம். ஓகே சார். முதலாவது திருச்சபையில் காணப்பட்ட ஊழல்களே மத சீர்திருத்தம் ஏற்படுவதற்கு ஒரு பிரதான காரணமாகும். அதாவது திருச்சபை என்பது கத்தோலிக்க சமயத்தை வந்து பரப்புகிற ஒரு மத நிறுவனம். ஆனால் இந்த மத நிறுவனத்தினுடைய பிரதான தலைவராக வந்து பாப்பரசர் வந்து காணப்பட்டார். இவர் தனது செல்வாக்குக்கு உட்பட்ட நபர்களை மாத்திரமே திருச்சபை குருமார்களாக நியமித்து வந்தார். இதனால் திருச்சபையானது ஊழல்கள் நிறைந்ததாக காணப்பட்டது. சரியா? சார். என்னண்டா திருச்சபையின் பொறுப்பு வந்து பாப்பரசர்ட்டாங்க. இவர் வந்து மதத்தை மட்டும்தான் பரப்புற ஒரு உரிமையில வந்து காணப்பட்டார். இவர் வந்து குருமார்களை வந்து தெரிவு செய்ய தனக்கு சாதகமாக இருக்கின்ற தனக்கு தெரிஞ்சாக்களை வந்து தெரிவு செய்தமையால வந்து அங்கு இருக்கின்ற மக்கள், கத்தோலிக்க மக்கள் வந்து இவரை வந்து எதிர்த்த ஒரு காரணம். சரியா? சார். அடுத்த பாயிண்ட்ஸ் வந்து பாப்பரசருடைய வரி விதிப்பு தவறு. அதாவது மத சீர்திருத்தம் ஏற்படுவதற்கு இது ஒரு காரணம். கத்தோலிக்க மதத்தின் தலைவராக விளங்கிய பாப்பரசர் வந்து மதத்தின் பெயரால வந்து வரியினை வந்து அறவிட்டு அவ்வரி பணத்தை பயன்படுத்தி ஆடம்பர சுகபோக வாழ்க்கைக்காக பயன்படுத்துறாராம். இவரும் ஆடம்பரம் தான். இவ்வரி பணத்தை திருச்சபையினை வளர்ச்சிப்படுத்தவோ அல்லது மதத்தினை வளர்ச்சிப்படுத்தவோ பயன்படுத்தாது தன்னுடைய ஆடம்பரத்துக்கும் சுகபோகத்துக்கும் பயன்படுத்தியமையால வந்து மக்கள் வந்து எதிர்க்கினம். சரியா? ஓகே சார். அதுதான் காரணம் இரண்டாவதுக்கு. ஓகே சார். அடுத்தது மாசீர்த்தம். அடுத்து வந்து பாப்பாண்டவருடைய எல்லையற்ற அதிகாரம். சரியா?
ஓகே சார். அதாவது கத்தோலிக்க மதத்தின் தலைவரான இவரு சமய ரீதியில் உச்ச அதிகாரத்தை கொண்டு விளங்கிய போதிலும் அதிகாரத்தை பயன்படுத்தி இவர் வந்து அரசியலுக்கு தலையிட வலிக்கிட்டார். பக்கத்து வீட்டுக்கிட்ட ஊர்ல பிரச்சனை நடந்தா பக்கத்து வீட்டு என்ன நடக்குன்னு எட்டி பாக்குறது மாதிரி இவர் ஓகே சார். பக்கத்து அதிகாரத்துக்கு பாய நிக்கிறார் இவர் பாப்பாண்டவர். ஆ சரியா? ஓகே சார். ரைட் ரைட். அவன் சும்மா இருப்பானோ? கல் எடுத்து எறிய ஆளுக்கு. ஆ அரசியல் நல்ல காலம் கல்லாட போச்சுது. இல்லாட்டி இங்க என்ன ஓகே சார். கடப்பாறை எல்லாம் வந்திருக்கு, செருப்பு கடப்பாறை எல்லாம் வந்திருக்கு இங்க ஸ்ரீலங்காண்டா. தப்பிச்சிட்டாரு. என்னண்டா இவர் வந்து அரசியல்ல வந்து தலையிட முற்படவே பாப்பாண்டவரின் அதிகாரத்தை வந்து கட்டுப்படுத்துவதற்காக அரசர்கள் வந்து எழுச்சி பெற்றுக் கொண்டினர். இவர் ரொம்ப ஆறாயிரம் அதிகாரத்தை வச்சுட்டு கட்டுப்படுத்த வலிக்கிட்டாங்க அரசர்கள். சரியா? சார் ரைட். என்னண்டா இவர் வந்து தன் சமய அதிகாரத்தை பயன்படுத்தி அரசியலுக்கு வர பாக்குறாரு. அது வந்து சரி வரையில இதால வந்து அரசியல் வந்து தடுத்து நிற்கணும். சரியா? சார் அப்பனா சார் இந்த பாப்பாண்டவருங்கிற அதை வச்சு அரசியலுக்கு நுழைய பார்த்தாரு. அதை வச்சுதானோ? ஆமாம் சார். அடுத்து திருச்சபையினுடைய ஆடம்பர சுகபோக வாழ்க்கையும் மத சீர்திருத்தம் ஏற்படுத்த ஒரு பிரதான காரணம். கத்தோலிக்க மதத்தின் தலைவரான இந்த பாப்பரசர் பக்திமான் போல நடித்து உள்ளக வாழில் ஈடுபட்டு வந்தார். இதே போன்று பாப்பாண்டவரின் செல்வாக்கு உட்பட்டு விளங்கிய திருசபை குருமார்களும் பல பெண்களோடு ஆடம்பர வாழ்வில் ஈடுபட்டு வந்தார். இத்தகைய ஆடம்பரத்தை கலைத்துக் கொள்ள மக்கள் முற்படவே மத சீர்திருத்தம் வந்து ஏற்படுத்திக் கொள்ளுது. சரியா? ஓகே சார். அவரும் கட்டுப்படுத்தி இருக்கல, உங்களோட கதான் பிரச்சனை. அடுத்த வந்து சிலுவை போர். ஓகே சார், சொல்லுங்க சார். சிலுவை போரை நாங்க நோக்குவோம் என்றால் 13ஆம் நூற்றாண்டு வரையான காலகட்டத்துல கீழே தேசத்துக்கு மேலே தேசத்துக்கும் இடையில வந்து நடைபெற்று வந்த யுத்தமே சிலுவை போர். சரியா? தெரியும் தானே? சார். இப்போரினை மேலை தேச மதங்களில் காணப்பட்ட கட்டுப்பாடற்ற தன்மையை கண்டுகொண்டார். அதாவது வந்து என்னது இப்போரின் போது கீழே தேச மதத்துல வந்து காணப்பட்ட கட்டுப்பாடற்ற தன்மையை வந்து மேலை தேசத்துல இருக்கிறவர்கள் வந்து எனது பாக்கினமாம். சரியா? ஓகே சார். அத்துடன் மேலே தேயத்தில் தமது கத்தோலிக்க மதத்தில் காணப்படுகின்ற கட்டுப்பாடுகளை கலைந்து கொள்வதற்கு முற்படைய மத சீர்திருத்தம் தோற்றம் பெற்ற. கீழே தேசத்துல எல்லாம் பிரியா சுத்திரம், நாங்களும் பிரியா சுத்துவோம் என்று இவர்கள் முற்படவே மத சீர்திருத்தம் வந்து ஏற்படுது. சரியாவுதான் சோட்டா சொல்லணும்டா. விளங்கிட்டா? சார். அதாவது முஸ்லிம்களுக்கு இப்போ ஒரு கட்டுப்பாடு இருக்கிற மாதிரி அந்த காலத்துல பயங்கரமான கட்டுப்பாடு வந்து கத்தோலிக்க மதத்துல காணப்பட்டமையால வந்து கத்தோலிக்க மதத்துல காணப்பட்ட இவர்கள் வந்து எழுச்சி பெற்றமையால வந்து என்னது இந்த கட்டுப்பாடுல இருந்து விடுபடுறது முற்படினம். இதால வந்து மத சீர்திருத்தம் ஏற்படுது. சரியா? அடுத்த நாடுகான் பயணம் மத சீர்திருத்தம் ஏற்படுவதற்கு ஒரு காரணம். 15ஆம் 16ஆம் நூற்றாண்டளவில் ஐரோப்பாவில் ஏற்பட்ட நாடுகான் பயணத்தால் கீழத்தேச நாடுகளுக்கு இடையில் தொடர்புகள் வந்து அதிகரிக்குதான். முதல் வந்து நாடுகான் பயணத்தில் தொடங்குனாலே அதாவது கொன்ஸ்டாந்தினோபிள் கைப்பற்றப்பட்டமையால கீழே தேசத்துக்கும் மேலே தேசத்துக்கும் முடியான கனெக்ஷன் வந்து கட் ஆயிட்டுது. சரியோ? ஓகே சார். அந்த கனெக்ஷனை வந்து கனெக்ட் பண்றதுக்காண்டி மேலே தேதியில இருந்து கீழே தேசத்துக்கு வரையினம் கப்பல் ஊடாக. ஓகே சார். இப்படி கீழே தேசத்துக்கு வந்து வருகை வந்தமையால வந்து கீழே தேச நாடுகளுக்கு இடையில வந்து தொடர்புகள் வந்து அதிகரிக்குது மேலே தேசத்துக்கும் கீழே தேசத்துக்கும். முதல் வந்து கீழே தேசம் வந்து பொறின் மாதிரி இருந்தது. இவர்களுக்கு அடிக்கடி வந்து போனோம்னா பக்கத்து வீட்டுக்கு போய் வர மாதிரி இவர்கள் அடிக்கடி வந்து போறார்கள். சரியா? மேலத்தில இருந்து கீழே தேசத்துக்கு. சரியா? ஓகே சார். இவ்வேளையில் கீழே தேச மதங்களில் காணப்பட்ட மத இயல்புனை வந்து மேலே தேதியில வந்து கடைபிடிக்க முற்படினோம். இதால வந்து மத சீர்திருத்தம் வந்து ஏற்பட ஒரு காரணமாம். சரியா? ஓகே சார். அதாவது வந்து மேலே தேதியில ஒரு கல்ச்சர் இருக்கும், கீழே தேதியில ஒரு கல்ச்சர் இருக்கும். மேலே தேதியில இருந்து வாழ்ந்து பாக்குறாங்களுக்கு வந்து கீழே தேதிய கல்ச்சர் வந்து இவர்களுக்கு வந்து என்னது பிடித்ததா இருக்கிறதால வந்து இந்த கல்ச்சர் வந்து மேலே தேதியிலும் இருக்கலாம் என்ற ரீதியில வந்து மேலே தேதியில வந்து அந்த கல்ச்சருக்கு எதிராக வந்து போராடவே இந்த மத சீர்திருத்தம் வந்து ஏற்படுது. மதம் சார்ந்தது இல்லையா? சிம்பிளா சொல்லணும்டா சார். எனக்கு அது கொஞ்சம் விளங்கல சார், சொல்லுங்களேன்.
நாடுகாண் பயணமும் மத சீர்திருத்தம் ஏற்பட காரணம். 15ஆம் 16ஆம் நூற்றாண்டளவில் ஐரோப்பாவில் ஏற்பட்ட நாடுகாண் பயணத்தால் கீழத்தேச நாடுகளுக்கு இடையில் தொடர்புகள் வந்து அதிகரிக்குது. இப்படி கீழத்தேச நாடுகளுக்கு இடையில் தொடர்புகள் வந்து அதிகரித்தமையால கீழத்தேச மதங்களில் காணப்பட்ட மத இயல்பினை மேலை தேசத்தில் கடைபிடிக்க முற்படவே மத சீர்திருத்தம் ஏற்படுது. ஓகே சார். அடுத்தது மறுமலர்ச்சியின செல்வாக்கு மத சீர்திருத்தத்துக்கு தோற்றமாம். 14ஆம் 15ஆம் நூற்றாண்டுல ஐரோப்பாவில் ஏற்பட்ட மறுமலர்ச்சியால கல்வியும் செல்வம் வளர்ச்சி பெற்ற மத்தியதர வர்க்கத்தினரும் புதிய வகுப்பினர் வந்து தோற்றம் பெற்றுக் கொள்ளணும். இந்த மத்தியதர வர்க்கத்தினை அடிப்படையாக கொண்டு தலைவர்கள் வந்து எழுச்சி பெறவே மத சீர்திருத்தம் வந்து தோற்றம் பெற்றுக் கொள்ளுது. குறிப்பாக மார்ட்டின் லூதர் ஜோன் கல்வின் போன்றவர்கள் வந்து என்னண்டா ஒரு படிச்ச ஆக்கள். சார் மார்ட்டின் லூதர் ஜோன் கலின் இப்ப மதசீர்திருத்தத்துக்கு அடுத்த பாப்போம். அவர்கள் எல்லாம் வந்து படிச்ச ஆக்கள் என்றதால வந்து அந்த தலைவர்களை வச்சுக்கொண்டு பின்னால மத சீர்திருத்தம் வந்து தோற்றம் பெற்றுக் கொள்ளுது. சரியா? ஓகே சார். அடுத்தது தேசிய திருச்சபையினுடைய எழுச்சி. தேசிய திருச்சபையினுடைய எழுச்சி மத சீர்திருத்தத்தின் தோற்றத்துக்கு செல்வாக்கு செலுத்தி இருந்தது. ஓகே சார். தேசிய திருச்சபையினுடைய எழுச்சி மத சீர்திருத்தத்தின் செல்வாக்குக்கு அடுத்த வந்து செலுத்தியிருந்தது. அதாவது வத்திக்கானில் அமைந்திருந்த திருச்சபையானது வத்திக்கானுக்கு அமைந்திருந்த திருச்சபையானது எல்லா நாடுகளுக்கும் போகுது. இந்த திருச்சபை அங்கத்திலிருந்து எல்லா நாடுகளுக்கும் போய் பணத்தை வந்து திரட்டி ஆடம்பர சுகபோக வாழ்க்கையில வந்து மேற்கொண்டு வந்தமையால வந்து ஐரோப்பியர்கள் ஒவ்வொரு நாடுகளிலும் தேசிய திருச்சபையை உருவாக்கி தமது புரட்டஸ்தாந்து மதத்தை வந்து வளர்ச்சிப்படுத்தணும். அதாவது என்னண்டா கத்தோலிக்க மதத்துல காணப்பட்ட இவர்கள் வந்து திருச்சபையில வந்து காணப்பட்டவர்கள் வந்து என்ன செய்யணும்டா, அதாவது வத்திக்கான்ல அமைந்திருந்த திருச்சபையில வந்து காணப்பட்ட இவர்கள் வந்து எல்லா நாடுகளுக்கும் போய் பணம் திரட்டினோம். மதத்தை பரப்ப போறோம் அது இதுக்குன்னு சொல்லி பணத்தை வந்து பெருக்கி அந்த பணத்தை வச்சுக்கொண்டு என்னது மதத்தையோ கல்வியோ வந்து வளர்ச்சிப்படுத்தாமல் இவர்கள் வந்து ஆடம்பர சுகபோக வாழ்க்கையில வந்து ஈடுபடணும். சரியா? இதால வந்து அதுக்கு அவர்களுடைய இந்த செயற்பாட்டுக்கு எதிராக வந்து இவர்கள் வந்து என்னது அந்த திருச்சபைக்கு எதிராக வந்து செயற்பட்ட இவர்கள் வந்து புதிதாக ஒரு என்ன புரட்டஸ்தாந்து மதத்தை வந்து உருவாக்கி அந்த மதத்தை வந்து வளர்ச்சிப்படுத்தி அதுக்கு ஒரு தேசிய திருச்சபையை வந்து உருவாக்கி என்ன வளர்ச்சிப்படுத்த முற்படவே மத சீர்திருத்தம் வந்து ஏற்படுது. அதாவது மத சீர்திருத்தம் என்ன, ஒரு ஒன்றுல காணப்படுகின்ற குறைபாடுகளை வந்து மக்களுக்கு எடுத்து காட்டி அதை வந்து எதிர்த்து ஒரு கருத்தை வந்து எதிர்த்து ஒரு சபை ஒன்று என்னது பின்னால வந்து தோற்றம் பெறுதான் மத சீர்திருத்தம். சரியா? ஒருத்தன் ஒரு கருத்தை முன்வைக்கிறான், அந்த கருத்துக்கு என்ன ஒரு சமூகம் வந்து ஏற்றுக்கொள்ளும், ஒரு சமூகம் வந்து ஏற்றுக்கொள்ளாது. அந்த ஏற்றுக்கொள்ளாத சமூகம் தான் ஒரு ஹிஸ்டரி படி பார்த்தோம்னா மத சீர்திருத்தம். சரியா? புரட்டஸ்தாந்து மதம். கத்தோலிக்க மதத்துல காணப்பட்ட கருத்தை வந்து ஏற்காத மதம் தான் புரட்டஸ்தாந்து மதம். சரியா? அடுத்து மத சீர்திருத்தின் தோற்றத்துக்கு நீண்ட கால காரணமாக பாவ மன்னிப்பு பத்திர விற்பனை ஆகும். சரியா? அதாவது பாப்பாண்டவர் 10ஆம் லியோ புனித பீட்டர் தேவாலயத்தினை வந்து கட்டி முடிப்பதற்காக பாவ மன்னிப்பு என்ற பெயர்ல வந்து பணத்தை வந்து திரட்டுவதற்கு ஐரோப்பிய நாடுகளுக்கு தமது பிரதிகளை வந்து அனுப்பி வைத்தார். சரியா? இந்த ஆளுக்கு தேவாலயம் கட்டணும்டா தண்ட காசுல கட்டுறதுக்கு என்னதை காட்டுறதுக்கு. அதாவது பாப்பாண்டவரான 10ஆம் லியோ என்ன செய்யறாருண்டா புனித பீட்டர் தேவாலயத்தை வந்து கட்டுவதற்காக பாவ மன்னிப்பு என்ற பெயர்ல வந்து பணத்தை வந்து திரட்டுவதற்கு ஐரோப்பிய நாடுகள்ல வந்து பிரதிகளை வந்து அனுப்பி வைக்கிறார். அதான் நான் சொன்னேன் முதல் கிளீனருக்கு பேர் அந்த வத்திக்கான்ல தானே சார் அவரும் இருக்காரு. அவரும் அங்கான் கூட்டு களவாணிகள் அங்கான் இருக்குது. இப்படி வத்திக்கான்ல இருந்து இவர் இருக்கிறார். சரியா? பாவமணி பத்திரத்தை விட்டு பணத்தை திரட்டுவதற்காக ஐரோப்பிய நாடுகளுக்கு வந்து பிரதிகளை வந்து அனுப்பி வைக்கிறார். இவ்வேளையில் இவர் சார்பில வந்து ஜேர்மனுக்கு சென்ற ஜோன்
பெர்ட் என் சாரி ஜோன் பெர் சாரி ஜோன் டெர்சல் என்பவருடைய பாவமன்னிப்பு பத்திர விற்பனையை எதிர்த்து இவர் என்னண்டா குறிப்பா சொல்லணும்டா என்ன பாப்பாண்டர் 10ஆம் லியோ வந்து என்ன புனித பீட்டர் தேவாலயத்தை வந்து கட்டுவதற்காக பாவமணி பத்திர விற்பனை என்ற பெயர்ல வந்து பணம் திரட்ட வந்து இவர் போற ஒவ்வொரு ஐரோப்பிய நாடுகளுக்கும் ஒவ்வொரு பிரதிநிதிகளை வந்து அனுப்பி வைக்கிறார். அப்படி ஜேர்மனுக்கு வந்து சென்ற பிரதிநிதியா வந்து ஜோன் டெர்சல் வந்து காணப்படுற. சரியா? ஓகே சார். இந்த ஜோன் டெர்சல் வந்து என்னது பாவமணி பத்திர விற்பனையை கொண்டு போயேக்க அந்த பாவமன்னிப்பு பத்திர விற்பனைக்கு எதிராக கருத்துக்களை முன்வைத்த மார்ட்டின் லூதர் அந்த பாவமன்னிப்பு பத்திர விற்பனை சார்ந்த விடயங்கள் பற்றியும் அது சார்ந்த எதிர்ப்புகள் மற்றும் தன்னுடைய நியாயங்கள் குறிப்பா 95 நியாயங்களை வந்து மார்ட்டின் லூதர் வந்து ஒரு இதுல வந்து எழுதி விட்டன்பர்க் தேவாலயத்தினுடைய கதவுல வந்து ஒட்டுறார். சரியா? ஓகே சார். இவர் ஒட்டினதை தொடர்ந்து இதை வச்சுக்கொண்டு உடனடி காரணமா மறுசீர்திருத்தம் வந்து ஏற்படுது. அதாவது வந்து இந்த பாவமணி பத்திர விற்பனைக்கு எதிராக இவர் கருத்துக்களை வந்து விட்டன்பர்க் தேவாலயத்துல ஒட்டினதை தொடர்ந்து இந்த மறுசீர்திருத்தம் வந்து ஏற்படுது. சரியா? அது வந்து பின்னால் நான் சொல்லுவேன். மார்ட்டின் லூதர் படிக்க நாங்க வழியா பாப்போம். இதனை விட மறுசீர்திருத்தம் ஏற்படுவதற்கு ஒரே நேரத்தில் பல பாப்பரசர்கள் வந்து நியமிக்கப்பட்டமை. அதாவது இதனை விட மறுசீர்திருத்தம் ஏற்படுவதற்கு ஒரே நேரத்தில் பல பாப்பரசர்கள் வந்து நியமிக்கப்பட்டமையும் பாப்பரசருடைய டயத் என்ற கொடுமையான வரி விதிப்புகளும் அச்சியந்திரங்களின் கண்டுபிடிப்புகளும் மறுசீர்திருத்தம் ஏற்பட காரணம். அச்சியந்திரம் கண்டுபிடிக்கப்பட்டமையால புரட்டஸ்தாந்து மத பரப்புவர்களுக்கு வந்து கத்தோலிக்க மதம் சார்ந்த கருத்துக்களை வந்து உடனே எதிர்த்து புரட்டஸ்தாந்தவர்கள் வந்து கருத்துக்களை வந்து வெளியிடலாம் அச்சியந்திரத்தை பயன்படுத்தி. அதே போன்று பாப்பரசல் வந்து நியமிக்கப்பட்டமையால வந்து பாப்பரசரால வந்து விதிக்கப்பட்ட டயத் என்ற கொடுமையான வரி வந்து புரட்டஸ்தாந்து மதம் தோற்றம் பெற ஒரு காரணம். சரியா? சார் அது என்ன சார் அது பேர்? ஓகே சார். டயித்தன்னு தான் அழி நீ வேறு பேருந்து ஐத்து சிம்ரன் ஒண்ணு எழுதல தானே? சரி இல்ல சார் அப்படிலாம் சார். பார்த்து எக்ஸாம்ல வந்து மார்ச்சி எழுதி விட்டுறாத. இல்ல சார். எழுதியாச்சே. சரி திருப்பி சொல்றேனே. முதலாவது வந்து சார் அந்த திருச்சபை ஊழல் தான் சார் கொஞ்சம் வழங்கலாம். அது மட்டும் சொல்லுங்க சார். தொடர்ந்து அதோட சேர்த்து சொல்லுங்க. ஸ்டார்ட்டா? ஆமாம் சார். அது இல்ல சார் இந்த பாயிண்ட்டுக்கு வரேன் பேர். என்னண்டா திருச்சபையில் காணப்பட்ட ஊழல்கள் வந்து மாசேற்பட காரணம். திருச்சபை என்பது ஒரு கத்தோலிக்க சமயத்தை பரப்புகிற ஒரு இது. சர்ச் வந்து என்னதுக்கு பாதிக்கப்படுது? கத்தோலிக்க மத பரப்பத்தானே, மதத்தை பரப்பத்தானே. அந்த சர்ச்ல வந்து மெயினா இருப்பவர் வந்து பாப்பரசர் வச்சுக்கோள். இந்த பாப்பரசர் வந்து என்ன செய்யணும்னா மதத்தை மட்டும்தான் பரப்பணும், அது சார்ந்த விடயங்களை தான் மேற்கொள்ளணும். இவர் வந்து என்ன செய்யறாருண்டா அப்படி மதத்தை பரப்புவதற்கும் ஏனைய விடயங்களுக்கும் வந்து இவர் வந்து மக்களை குருமார்களை வந்து தெரிவு செய்யக்க மக்களிடம் இருந்து குருமார்களை தெரிவு செய்யல, ஏனையர்களை வந்து தெரிவு செய்யல. இவர் என்ன செய்யறாருன்னா தனக்கு வந்து சப்போர்ட்டா இருக்கக்கூடிய ஆட்களைத்தான் தெரிவு செய்யறார். ஓகே சார். இதுதான் மத சீர்திருத்தம் ஏற்படுவதற்கு ஒரு காரணம். சரியா? இது வந்து ஒரு ஊழலாக வந்து அந்த காலத்துல காணப்பட்ட மேல மத சீர்திருத்தம் ஏற்பட காரணம். சரியா? அடுத்த பாப்பரசிட வரி விதிப்பு, அடுத்த மதசித பாப்பான எல்லையற்ற அதிகாரம், பக்கத்து வீட்டை பாயிறது, அடுத்த வந்து திருச்சபையினுடைய ஆடம்பர சுகபோக வாழ்க்கை, அடுத்த சிலுவை போர், நாடுகான் பயணம், அடுத்த வந்து மறுமலர்ச்சியின செல்வாக்கு, அடுத்த வந்து தேசிய திருச்சபையின் எழுச்சி, அடுத்த வந்து பாவ மன்னிப்பு பத்திரவிப்பினை. இவ்வளவு தான். அடுத்த டைத் என்ற கொடுமையான வரி, அச்சியந்திரம் கண்டுபிடிப்பு, அடுத்த வந்து ஒரே நேரத்தில் பல பாப்பரசல் வந்து நியமிக்கப்பட்டவை. இவ்வளவும் வந்து மத சீர்திருத்தம் ஏற்பட ஒரு காரணம். சரியா? சார் அந்த கொடுமையான வரி டைத்தன் கொடுமையான வரி சார் அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன், எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன் லைட்டா. என்னண்டாடா பாப்பரசல் வந்து ஒவ்வொரு வரிய வந்து வரவிடணும் என்னத்துக்காக? இந்த மதத்தை பரப்புறதுக்காக வந்து அந்த மக்களிடம் வந்து பணம் பெறுவதற்காக பாவமணி பத்திர விற்பனை வந்து மேற்கொள்ளினோம். அதே மாதிரி மக்களிடம் இருந்து ஒரு பல்வேறுபட்ட வரிகளை வந்து அறவிடினோம். எல்லாம் என்னத்துக்கு? வரி அறவிட்ட போதிலும் அதிகளவான வரியை வந்து அறவிட்டு பணத்தை பயன்படுத்தி மதத்தை பரப்பாமல்
லௌகீக வாழ்க்கை, குறிப்பா ஆடம்பர சுக வாழ்க்கையில ஈடுபட்டமையால மக்கள் வந்து என்னது என்னது மக்கள் வந்து இது இருக்கணும். இன்றைய ஆமாம் சார். காலகட்டத்திலயும் இருக்குதாங்கடா, கோயில் என்ற ரீதியில வந்து கோயிலுக்கு வந்து தானம் பண்ண ஒருத்தன் வந்து காசு கொடுப்பான். அந்த காசை பயன்படுத்தி கோயிலை வந்து தானம் பண்ணாமல் அந்த காசுல வந்து பாதியை அடிச்சு தாங்கள் வந்து என்ன ஓ, ஓ, ஆமாம் ஆடம்பரமா சார். வாழ்ற மாதிரி அந்த காலத்துல வந்து காணப்பட்டது. சரியா? சிம்பிளா ஆ, சொல்லணும்டா. ஓகே சார், விளங்கி சார் இப்ப. இவ்வளவு தான் மேட்டர். புரிஞ்சுதா ஓகே சார். புள்ளா? ஆமாம் சார். இதுல பெம்பலா காய்க்கிறது நான் போய் அப்படி இப்படின்னு போய் வெளியில அழைக்கிறேன் இல்லையா? இல்ல சார், இல்ல சார். அது நாம் கதைக்கிற வந்து உங்களுக்கு சிம்பிளா விளங்க ஐடியா விளங்குது வந்து சார். இல்ல விளங்கணும் சார். பண்றதுக்கு தான் நான் சொல்றேன், மற்றும்படி இல்ல ஒன்றும் இல்ல. இல்ல சார், இல்ல சார். நான் அப்படி நான் நினைக்கல சார் அப்படி. ஃபுல்லா ஃபுல்லா விளங்கிட்டா? ஆமாம் சார். எங்களுக்கும் அப்படித்தானே சார் படிச்சுட்டா அப்ப பெம்பலா போகும் வகுப்பு வந்து போர் அடிக்காது. ஓகே சார். ம். சார் ஃபுல்லா விளங்கிட்டா? மயூ. சார் ஓம் சார், நான் ஃபுல்லா படிச்சேன் சார். நான் ரீட் பண்ணி பார்த்தேன். இதுக்கு திருப்பி விளங்கிச்சு பாரா. சார். ஓகே சார். இப்ப சார் நாளைக்கு. மறுசீர்த்தம் போடணும், மறுசீர்த்தம் வேண்டிய நோட்ஸ் போடும் இரவ. ஓகே சார். சார் இந்த நாளைக்கு கிளாஸா சார் மார்னிங்? நாளைக்கு வந்து நான் கண்டிக்கு வலிக்கிறேன்டா. சார் அப்ப ஈவினிங்? ஈவினிங் தான் அங்க போய் சேருவேன்டா. இனி ரூம் அதில் இல்ல தானே, படிக்கின்ற ரூம்ல இருக்கணும். அப்ப கஷ்டம் தான் நாளைக்கு கிளாஸ் பாப்போமே. சார். அந்த நிலவரம் என்ன மாதிரின்னு தெரியா இருக்கா? அங்க போய் பார்த்தா அப்புறம் அங்க செட் ஆன அப்புறம் நான் சொல்லுவேன். ஆனா எடுத்து ஃபுல்லா கிளாஸ் எடுத்து முடிப்பேன், நீ யோசிக்கா. இல்ல. ஓ சார், இல்ல சார், நாளைக்கு வைக்கல. இல்ல சார், எப்படி செய்வீங்க தானே சார் அடுத்த வீக்கெண்ட்? நான் செய்வேன், கட்டாயம் செய்வேன், யோசிக்கா. ஓகே சார். ஓகே சார். ஓகே அப்படி டைம் பிரச்சனை நோட்ஸை தந்துட்டு விளங்காதண்டா கேள் தான் சோட்டா விளங்கப்படுத்திடுவேன். சார். இல்ல சார், எனக்கு எப்படி நீங்க விளங்கப்படுத்தி ஆகணும், அப்பதான் சார் விளங்கும். நான் விளங்கப்படுத்த, நீ யோசிக்காத. ஓகே சார். இன்னும் இருக்குத்தானே ஒரு வருஷம். ஆமாம் சார். இது ஆகஸ்ட் முடிஞ்சிடலாம். வந்துருச்சு சார் எக்ஸாம். அவங்கட முடிஞ்ச அடுத்து அடுத்த கூட இன்னும் ஒரு வருஷம் இருக்குதானடா. ஓகே சார். இப்படி டைம் மாறும்னா சார்? இப்ப கிட்ட வந்துட்டா, மத சீர்த்தம் முடிச்சாச்சு. இனி 30 ஆண்டு போர், வேற என்ன, அமெரிக்க சுதந்திர போர், பிரான்சிய புரட்சி, கைத்தொழில் புரட்சின்னு கொஞ்சம் தான் இருக்கு. நம்ம இதுக்க பார்த்த வேண்டாம். அங்கால ஸ்ரீலங்கன் ஹிஸ்டரி தான் கொஞ்சம் கூட இருக்கு, அதுவும் பார்க்கணும். ஓகே சார். அதுதான் சார் பார்க்கணும். அதையும் பார்ப்போமே. ஓகே சார். ம். ஆனா சார் யூரோப் பேப்பர்ஸ். ஹிஸ்டரி ஸ்ரீலங்கன் ஹிஸ்டரி ஈஸி. அப்படியா சார்? கிட்டத்தட்ட ஒரு நார்மலா அந்த வேர்டு அதுகள் வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸ்ரீலங்கா ஹிஸ்டரி ஓகே இதுல சார். வந்து கிங் ம். மங்கண்ட மாதிரி தான் இருக்கு. ம். ஆமாம் சார். ஆனா எனக்கு யூரோப் ஹிஸ்டரி லேஸ் மாதிரி இருக்கு சார். ஆ, ஓகே, தேங்க்யூ சார். சரி, ஓகே ஓகே, சார் முடியுது.